நல்ல செம்பு பாத்திரமா இருக்கு. இது வாங்கினாலே எப்படி பார்த்தாலும் 500 ஆயிரும். நமக்கு இடாமவே கிடைச்சிருச்சு. நல்லா கழுவியாச்சு, வெயில காய வச்சு, வெள்ளை துணி போட்டு தொடச்சு, நியூஸ் பேப்பர்ல பொதிஞ்சு பரணு மேல போட்டணும். இந்த பொங்க இங்க வைக்க எடுத்துக்கலாம்ல. நல்ல பாத்திரம். அட பொன்னி, பரவாயில்ல, கல்யாணம் நம்மள மறக்காம பார்க்க வந்திருக்கா. ஏ பொன்னி, இந்த வாடி. என்னம்மா புது பொண்ணு, எப்படி இருக்க? தாவணி பாவடையில இருந்து சாரிக்கு மையாச்சு என்ன? நல்லா தான் இருக்குது சாரியில பாக்குறதுக்கு. அப்புறம் என்ன புது பொண்ணு, வாக்கிங் போறியா? ஆனாலும் இன்னைக்கு தானே என்ன பாக்கணும்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. கல்யாணத்துக்கு என்ன கூட ஒரு வார்த்தை கூப்பிடலடி நீ. சரி உட்காரடி, நம்ம இருந்து பேசி எம்பிட்டுனா ஆச்சு. மரவள்ளி கிழங்கு வாங்கி வெட்டி வச்சிருக்கேன், அவிச்சு 2 சாப்பிடலாம். உட்காரடி. இருக்குடி, இருந்து பேசுறதெல்லாம் நேரம் இல்ல. வீட்டுல அப்படின்னு என்னன்னா என்ன மணிக்கு கிளம்பி வந்துட்டேன். சரி உன்னைய பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ட்டு. மரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சிருக்கியா? சரி, அவிச்சு முடிச்சு யார்ட்டையா குடுத்து விடுவேடி, சாப்பிடணும் ஆசையா இருக்கு. அதுக்கு என்னடி, நான் வேணாலும் பரட்டி கொண்டு வரேன் என்ன? அப்புறம் உட்கார கூட நேரம் இல்ல. மேடம் ரொம்ப பிஸியோ? மனசுக்கு கொஞ்சம் பாரமாவே இருக்குடி. அதான் உன்னைய பார்த்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். எனக்கு அம்மாட்ட பேசணும் போல ஆசையா இருக்குது. எங்க அம்மா எங்கிட்டும் பார்த்த? இல்லடி, நான் பாக்கலையே. அன்னைக்கு ஒன்னா நீ திருச்செந்தூர் கோயில இங்க வந்து என்னை வந்துட்டு போனாங்கல்ல, அதோடு சரி. அதுக்கப்புறம் நான் எதுவும் பாக்கலையே. ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க? கல்யாணம் ஆகி 2-3 நாள் தான் ஆகுது, முகத்துல ஒரு சந்தோஷமாவே இல்லையே, ஒரு மாதிரியா இருக்க. என்னடி, எதுவும் பிரச்சனையா? சரணாத்தானே சந்தோஷமா தானே வச்சிருக்காரு, இந்த பிரச்சனையும் இல்லையே. உன் மாமியார் எதுவும் சொல்லிச்சா? இல்ல புதுசா வந்து அக்கா எதுவும் பேசிச்சா? இல்ல உன் நாத்தனாக்காரி எதுவும் சண்டைக்கு இருந்தாளா? என்னடி சொல்லு, முகம் மாதிரி இருக்கியே. ஐயோ பாவண்டி, சரணாத்தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட என்னை வஞ்சிருக்காரு, என்னமோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்பெல்லாம் அப்படியே இல்ல, நேர் ஆப்போசிட். என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு, நல்லா பேசுவாரு. நான் தான் அவர்கிட்ட இருந்து பேசுறதுக்கு எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னா என் மனசாட்சி குத்துக்கிடி. எங்க அம்மா அப்பா சம்மதத்தோடி நான் அத்தான்ட்ட நல்லபடியா இருக்கணும்ட்டு நினைக்கிறேன். எங்க அம்மா அப்பாட்ட பேசணும். 1000 தான் இருந்தாலும் என்னைய பெற்று வளர்த்தவதில்ல. எனக்கு என்னமோ மனசாட்சி குத்துது. அதான் என் அத்தான் ஆசையா பேச வரையில கூட என்னால இருந்து பேச முடியல. மனசுக்குள்ள ஒரு பாரமாவே இருக்கு. என்னடி, என்ன சொல்லு நீ? பேச கூட மாட்டியா? நல்லா தான் கல்யாணம் பண்ண போ நீ. பிற என்ன சாதிக்கிட்டு போன நீ? இதுக்கு நீ பேசாட்டு உன் வீட்டுல சொன்னவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாமே. சரி அம்மா அப்பாவா சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு. என்னடி இந்த பாரு பொண்ணி, நீ பண்ணது 100க்கு 100 தப்பு. இப்படிலாம் பண்ணக்கூடாது. பாவம் இல்ல ஆயிரம் இருந்தாலும் நீ அவர்கிட்ட நல்லபடியா பேசி எடுத்து இருக்க வேணாம். நாளைக்கு ஒரு குழந்தை குட்டினானா கண்டிப்பா உன்னை வீட்டுல ஏத்துக்குவாங்க. என்ன நம்ம இதெல்லாம் பாக்கலையா? எம்பிட்டோ குடும்பங்கள இப்படிதான் நடக்குது. அது இல்லாம படங்கள்ல கூட நம்ம பாக்கலையா? இதெல்லாம் தப்பு பொண்ணி, இப்படிதான் நீ இருக்கக்கூடாது. இல்லடி, என் மனசு என்னமோ அது கேட்கவே மாட்டுக்கு. எங்க அத்தான் தான் இல்லைன்னு நான் சொல்லல. எங்க அம்மாவை பார்க்கணும்னா பேசணும், அவங்கள்ட்ட காலில் இருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணும். அது போதும் எனக்கு. அதுக்கப்புறம் என் வேலையை நான் பாத்துக்கிடுவேன். அதுவரை நீ இப்படியே இருந்துட்டு போறேன்டி. அட என்ன நீ இப்படி வந்துட்ட? நீ பொண்ணி எப்படியெல்லாம் பேசுவ, என்னெல்லாம் சொல்லுவ? என்னடி இப்ப இப்படி சொல்லுத? உன்னைய நினைச்சா எனக்கே கவலையா இருக்குதே. இதெல்லாம் தப்பு, பாத்துக்க. நான் சொல்லத கேளு, ஒழுங்கா சகஜமா இருக்க பாரு. அம்மா அப்பா ஆசீர்வாதம் முக்கியம் தான், இல்லைன்ட்டு சொல்லல. இதெல்லாம் நீ எப்போ யோசிச்சிருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னே யோசிச்சிருக்கணும். அவங்க ஆசீர்வாதத்தோடய வேற எதுவும் கல்யாணம் நடந்துக்கும்ல. இடி உனக்கு ஒண்ணுல அப்படி நடக்கணும், இல்ல இப்படி நடக்கணும். அதுதான் உனக்கு ஏற்பட்ட விதி. அதை விட்டுக்கிட்டு நீ அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைல்ல. இந்த பாரு பொண்ணி, நல்ல ஒரு ஃப்ரெண்டா உன்ட சொல்லுதேன், இதெல்லாம் தப்பு. இந்த பாரு, மழையை புடுங்கி நடு வீட்டுல நட்டு வைக்கணும்னா முடியுமா? நடக்காது. அத மாதிரி உனக்குன்ட்டு எல்லாத்துக்குமே சில காலங்கள் இருக்கு. எல்லாரும் மாறுவாங்க. மாறாதது என்ன இருக்கு இந்த உலகத்துல சொல்லு? கொஞ்ச நாள் கழிட்டு ஒரு குழந்தை குட்டி ஆனா கண்டிப்பா உங்க அம்மாவோ அப்பாவோ தேடி வீடு தேடி ஓடி வருவாங்க. அதுவும் அடுத்த ஒண்ணு இல்லையே, உறவு கரவங்க தானே, கண்டிப்பா வருவாங்க. நீ வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தக்கூடிய வழியை பாரு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அவரையும் கஷ்டப்பட்டு ஈடுபடுத்திக்கிட்டு வீட்டுல உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்தாத, நல்லதுக்கு இல்ல. சரிடி, நான் ட்ரை பண்ணுறேன். எங்கிட்டு போனான்னு தெரியலையே. வீட்டுக்கு இவ்வளவு போயிருப்பாளாம். வீட்டுக்கு போக வாய்ப்பே இல்ல. ஒருவேளை போயிருப்பாளோ? உங்ககிட்ட யார்ட்டையும் விசாரிச்சு பாப்போம். என்னன்ட்டு நான் சொல்ல. கல்யாணம் ஆனா 3 நாள்ல என் பொண்டாட்டியை காணும்னு சொன்னா இல்ல என்ன நினைப்பாங்க? காரி முகத்திலே துப்ப மாட்டாங்க. எங்கிட்ட போனாலும் சொல்லிட்டு போய் சொல்லலாம்ல. கடவுளே, அவ கிடைச்சிட்டு எங்க போனான்ட்டு தெரியலையே. பாட்டி அம்மாட்ட கேட்டு பாப்போம். ஏன் பாட்டி, எங்கிட்டு பொன்னியும் பூமாரி ஏதோ கோயிலுக்கு போனாங்களா? எதுவும் பாத்தீங்களா? இல்லையப்பா, எம்பிட்டு நேரம் அந்த அந்த வாசல வந்து கதை பேசிட்டு இருந்தோம், யாரும் போன மாதிரி இல்லையே. ஏன் எங்க போனாங்க? சொல்லாம எதுவும் போயிட்டாளா? வீட்டுல எதுவும் பிரச்சனையாப்பா? ஐயோ, இதுவே 1000 கேள்வி கேக்குது. என்னன்னு சொல்ல? இல்ல பாட்டி, பூமாரிக்கு காலேஜுக்கு போக டைம் ஆயிடுச்சு.
அதான் அண்ணன் பைக் எடுத்துட்டான். கோயிலுக்கு ஒருவேளை 2 பேரும் போயிருப்பாங்களா என்னன்னு தெரியாத. இன்னும் அங்கிட்டு வர போகணுமா, அதான் உங்கள்ட்ட கேட்டேன். ஓ அப்படியா? நான் கூட பயந்து போனேன். இல்லையாப்பா? இல்ல பாக்கல. யாரும் ஒண்ணு வந்தா பார்த்தா சொல்லுது என்ன. ஐயோ, இந்த வளர்ந்த மாடு வர நேரம் வருது. பேசாட்டி இவன்ட்ட கேட்டா என்ன? வீட்டுல போய் நம்ம கேட்டா வீண் பிரச்சனை ஆகும். இவன்ட்ட லேசா கேட்டு பாப்போம். வேற என்ன செய்ய? வேற வழி இல்ல. வீட்டுல இருந்தா எப்படியும் வருவான். கேட்டு பாப்போம். ஷி, இவன் எதுக்குள்ளேயே போறோம், விளங்குனாப்புலதான் போற காரியம். சேகர், கொஞ்சம் அங்க வாயேன். இவன் எதுக்கு நம்மள கூப்பிடுதான்? உனக்காக இறங்கி எல்லாம் வர முடியாது, அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணு நீ இல்ல. என்ன சொல்லு? இல்ல சேகர், உங்க அக்கா நேரத்துல இருந்து அம்மாவை பார்க்கணும் அழுதுட்டே இருந்தாளா, அதான் உங்க வீட்டுக்கு எதுவும் காலையில வந்தா? என்ன, என் வீட்டுக்கு வந்தாளா? என் அக்கா அவன் ஏன் வரப்போறா? அவளுக்கும் அந்த வீட்டுக்கு தான் சம்பந்தமே இல்லைன்னு தானே போனா. அவளை எல்லாம் அன்னைக்கே வெட்டி விட்டாச்சு. இன்னும் எந்த உரிமையும் சொல்லி எங்க வீட்டு வாசல மிதிச்சிடட்டும் பாப்போம். எங்க அப்பா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. என்ன, எதுவும் டிராமா எதுவும் போடுறீங்களா? ஐயோ, அங்கேயும் போல இருக்கு. பேசலே தெரியுது, தெரியாமல உண்ட கேட்டோம். வீண் பிரச்சனை எடுத்து விட்டாப்புல ஆயிடுச்சு. டேய், உண்மையை சொல்லு. அவளை என்ன பண்ண? எங்க போனா சொல்லு. எங்கேயோ போயிருக்கான்னு தெரியுது. என்ன, சண்டை போட்டு எங்கேயும் அனுப்பிட்டீங்களோ? ஒழுங்கா சொல்லு, இல்ல நடக்குது வேற. டேய், உண்மையை சொல்லு. பொண்ணு எங்க போனா சொல்லு. என்ன, வீட்டுல சண்டை எதுவும் போட்டு அவளை வீட்டு விட்டு விரட்டிட்டீங்களா என்ன? எங்க போனா சொல்லு, சொல்லு. உன்னை நம்பிதானே வந்தா, சொல்லுடா. எங்க போனா? இப்பவுமே ஊர்ல உள்ளவங்க பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு உன் வீட்டுல பஞ்சாயத்து நடக்க என்னன்னு மட்டும் பாரு. என் அக்கா இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வரல, அதுக்கப்புறம் நடக்குது வேற. பாரு எனக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும். உங்க சட்டையில இருந்து கையெடுன்னு சொல்றேன். இந்த பாரு, அவ எங்கிட்டும் போகல, வீட்டுலதான் இருப்பா. நான் இன்னும் வீட்டுக்கு போகல. அதான் உன்னை பார்த்தோம்ல, அதான் கேட்டேன். வேற எதுவும் இல்ல. சட்டையிலிருந்து முதல் கையெடு. ஆக மொத்தம் கல்யாணம் ஆகி 4-5 நாள் தான் ஆகுது. 4-5 நாளுக்குள்ள இந்த கூத்தா? இன்னும் எவ்வளவு வருஷம் கிடக்கு? இவம்லாம் எப்படி அவ்வளவு வச்சு பாப்பான்னு அவ நம்பி போனாலோ எனக்கு தெரியல. ஐயோ, குடும்பத்துல பிரச்சனை நினைக்கேன். எல்லாம் சட்டை பிடிச்சு கேட்க மாட்டாங்களா? அது நம்ம பிள்ளைங்க காலில் போல அடிச்சதும் விரட்டிட்டாங்களோ என்னமோ. ஷோ, இவளால மீன் பிரச்சனை எங்கிட்டுதான் போய் தொலைஞ்சான்ட்டு தெரியல. சொல்லிட்டாது போய் தொலைலாம்ல. எங்க போயிருப்பா? ஒருவேளை அந்த செல்லிப்பிள்ளை வீட்டுக்கு போயிருப்பாளோ? ஷோ, போய் பாப்போம். வேற என்ன செய்ய? ஏன் தான் பொண்ணு இப்படி பண்ணாலோ தெரியல. இவ ஏன் இப்படி வந்துட்டா? முன்ன மாதிரியா கல்யாணம் ஆயிருச்சுன்னு கொஞ்சமாவது இவளுக்கு ஏதாவது மண்டல இருக்குது? என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே, பயமா இருக்கு கடவுளே. சரிடி, அப்ப நான் கிளம்புறேன். அத்தைட்ட வர சொல்லாம வந்துட்டேன்னா தேடிட்டு இருப்பாங்க. போன் வர வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். போனை கொண்டு வந்திருந்தா கூட அச்சடி சொல்லிட்டு கூட நம்பிட்டு நேரம் இருந்துட்டு மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுட்டே போயிருப்பேன். சரி, பாத்துக்க, அப்புறமா பாக்கலாம். இங்கிட்டுதான் இருந்திருக்காளா? சே, இவ இங்கிட்டுதான் இருந்துப்பான்னு என் மண்டைக்கு கொஞ்சம் கூட எட்டலையே. இல்ல முதையே இங்கிட்டு வந்து தொலைச்சிருப்பனே. ஷோ, அதான் வந்துட்டாரு. நான் சொல்லல செல்வி, என்னைய காங்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாரு. ஏதோ வந்துட்டாரு பத்தியா? என்னத்தான் என்ன தேடிட்டியோ? சாரிதான், சொல்லாம வந்துட்டேன். வாங்கனே, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? உங்க தாத்தா அங்க இருக்காங்களே, கொஞ்சம் தண்ணி இருந்தா மட்டும் கூட. தண்ணி எடுத்துட்டு வரனே. தாத்தா மாடெல்லாம் குளிப்பாட்ட குளத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. என்னக்கா, என்னை தேடி வந்துட்டியோ? சாரி, திடீர்னு செல்வியை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் வந்துட்டேன். அடியே, நீ என்ன நினைச்சிருக்க? இல்ல என்ன நினைச்சிருக்கேன்னு கேட்கேன். உன் மனசுல நீ வாட்டு அவுத்து விட்ட காலையாட்டம் வந்திருக்க. முன்னாடி மாதிரியா உன் வீட்டுலாம் கேட்க மாட்டா, அவுத்து விட்டுருவா காலங்காத்தாலே திரிவே அங்கிட்டு இங்கிட்டும். இப்போ அப்படியா? என் வீட்டுக்கு நீ வந்திருக்க. எதுனாலும் என்கிட்ட கேட்கணுமா அது சொல்லணுமா? இல்லையா அம்மாட்டாவது நீ சொல்ல வேணாம் வரத? நீ வாட்டு அவுத்து விட்ட மாடு மாதிரி வந்திருக்க. உன்னால அங்கிட்டு எம்பிட்டு பிரச்சனை தெரியுமாடி? உன்னைய காங்கலன்ட்டு ஊர் முழுக்க தேடி இருக்கேன். அந்தா உன் தம்பி நட்ட மாடு வந்தான். சரி, வீட்டுக்கு எதுவும் போயிருப்பியோ அம்மாவை தேடி அப்படின்ட்டு தெரியாம அந்த ஒரு வார்த்தை கேட்டுட்டேன். அவன் சட்டையை புடிச்சு கோட்ல இருந்து கேக்குதான். கல்யாணம் ஆகி 4 நாள்ல ஒரு பொண்டாட்டி வச்சு காலம் கழிக்க முடியல. இவனையெல்லாம் நம்பி அவ எப்படி வந்தாளோன்ட்டு. இது அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் கூட்டு பஞ்சாயத்து பண்ண போறானா. எல்லாம் ஒன்னால வந்துடி, உன்னால கூறுபட்டவளை.
செல்வி விட்டுட்டு தானே நான் வந்தேன். அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சா? அடியே, நீ செல்வி வீட்டுக்கு வந்து தப்புன்ட்டு நான் சொல்லவே இல்ல. எப்பனாலும் வர்றான். அது வீட்டுல ஒரு பெரியவங்கன்னு இருக்காங்க. அவளை மதிச்சு நீ சொல்லியிருக்க வேணாம். இல்ல நான் தான் ஒரு கேன பையன்கிட்ட இருந்தோம்ல, இதான் என்கிட்ட வர போயிட்டு வரேன்ட்டு சொன்னியா? நீ வாட்டி இப்படி கிளம்பி வந்துட்டேன்னா என்ன கதை? கல்யாணம் ஆகி 4 நாள் ஆகுது. இப்படி நீ இப்ப வந்தா என்னது? என்ன நினைக்க பொண்ணி நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன்டி இப்படி இருக்க? முன்னெல்லாம் நல்லா அழகா பேசுவியே. நானும் ரொம்ப விவரமான விளக்கணையில உன்னை நினைச்சுக்கிட்டேன். இப்பெல்லாம் தெரியும் சரியான கூமுட்டன்ட்டு. வீட்டுல பெரியவகன்ட்டு ஒரு அவங்க இருக்காள, அவங்கள்ட்ட சொல்லுன்ட்டு உனக்கு அறிவு இல்ல. வீட்டுல ஏற்கனவே 1000 பிரச்சனைன்னு நம்ம கல்யாணத்தை முடிச்சிருக்கோம். இதுல 3 நாள்ல பிள்ளைய காணலேன்ட்டா என்னை என்ன சொல்லுவாங்க சொல்லு? அவன் தம்பி இருக்கானே, நீ அந்த கேள்வி கேட்டுட்டு போயிட்டான். அவன் கேட்ட கேள்விக்கு நல்லவன்னா தூக்க மாட்டி செத்துருக்கணும். என்ன செய்ய? சாவ முடியாதுல்ல, அதான் உன்னை தேடி வந்தேன். நீ எல்லாம் ஒரு ஆளு. இந்த பாரு பொண்ணி, எங்கிட்டாலும் வா. உன்னை என்னவும் சொல்லல நானு. அம்மாட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். நீ என்ன சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு இருக்குத? உனக்குன்ட்டு ஒரு குடும்பம் இருக்குடி. இன்னும் நீ அங்கிட்டு போனேன் இங்கிட்டு போனேன், ஏதோ நின்ன வாக்குல போனேன் நடந்த வாக்குல போனேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ உன்னை என்ன சொல்ல? பேச்சுதான் பெரிய இவ்வளாட்டம் பேசுத. ஆனா இன்னும் உனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் என்னமோ நீ நினைச்சேன். இந்தா வீட்டுல அண்ணி ஒரு பக்கம் தேடுதாக, அம்மா நெஞ்சு நெஞ்சு நடிச்சுட்டு அம்மா ஒரு பக்கம் பதறுது. எனக்கு உயிரே இல்ல கையில. உன்னை எங்கிட்ட எல்லாம் தேடி இருக்கேன். நீ அசால்ட்டா இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்குத. கேட்டா தெரியாம வந்துட்டேன் தான் அப்படின்ட்டு. இதுல தப்புதான் தான். நான் இப்படி எல்லாம் நடக்கும்ட்டு சத்தியமா நினைக்கல. ஏதோ செல்விட்ட பேசணும் போல இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அவளை கூப்பிடலையா, அதான் சும்மா பாத்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். இங்க பாரு பொண்ணி, உனக்கு கல்யாணம் ஆகிட்டு உனக்குன்ட்டு ஒரு குடும்பம் இருக்குது, பெரியவங்க இருக்காக. எல்லாத்தையும் மதிச்சுதான் நீ நடக்கணும். இந்த சிறுபிள்ளைத்தனமா அப்படிதான் நடக்க கூடாது. என்ன? இந்த பாருமா தாயே, என்னால உனக்கு எந்த குறையும் வராது. உன்னைய நல்லா பாத்துக்கிடுவேன். உன் வீட்டுல எப்படி பாத்துக்கிட்டாலோ அத மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுவேன். எந்த கவலையும் படாத. என்ன? உனக்கு யார்ட்டையாவது ஏதாவது பேசணும், ஏன்ட்ட பேசு. என்னையும் மிஞ்சடி உனக்கு யாரும் வந்துட்டாக இல்ல சொல்லு. துக்கமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் நீ ஏன்ட்ட சொல்லலாமே. நான் உன்னை அப்படித்தானே பண்ணி நான் நினைச்சிருக்கேன். இந்தா இப்ப செல்வியை பார்த்து என்ன பேச வந்த? நீ அடிக்கடி சொல்லியிருக்க, எனக்கு ஏதாவது மனசுல பாரமா இருந்ததுன்னா செல்விட்ட போய் பேச போவேன், அவள்கிட்ட பேசினா ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லியிருக்க. ஏன் என்னைய பார்த்தா உனக்கு ஆறுதலாட்டம் தெரியலையா? என்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதா? அப்படி சொல்ல முடியாத பிரச்சனை எதுவும் இருக்குதா? இல்ல வீட்டுல உன்னை யாரும் குடும்பப்படுத்துவாங்களா? இல்லக்கா, நான் சும்மாதான் அவளை பார்க்க வந்தேன். வேற எதுவும் இல்ல. நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சிருக்கா. இந்த பாரு பொண்ணி, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ட்டுலாம் நான் சொல்லல. குடும்பம் சேரணும்னா ரொம்ப நாள் ஆகும், பிரிக்கணும்னா 5 நொடிதான். பாத்துக்க, பார்த்து பக்குவமா நடந்துக்க. ஐயோ, அதுக்கடையே 2 பேரும் போயிட்டாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்கள காப்பியை போட்டு கொண்டு வருமான்ட்டு வந்தா போயிட்டாங்களே. ஷோ, பவித்ரா வீட்டுல எப்படியும் போய் அடுத்த வாரம் பேசியே ஆகணும். அம்மா என்னடான்ட்டா வேற பொண்ணை பார்க்கவும் தரகரை கூப்பிடுறதுமா இருக்குது. இப்படியே விட்டா சரிப்படாது. அம்மாட்டே நம்ம பேசாம இருந்தாலும் கண்டிப்பா அம்மா கோவம் அதிகரிக்கதான் செய்யுமே தவிர குறைய போறது இல்ல. இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. அண்ணன்ட்ட பெசாட்டு பேசிட வேண்டியதுதான். அவனுக்குதான் அம்மாவை மடக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்கு தெரியும். அவன் கல்யாணமே அப்படிதான் நடந்தது. அண்ணன்ட்ட பெசாட்டு நல்ல ஒரு வழியா கேட்ட வேண்டியதுதான். போனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுவோம். வீட்டுக்கு வேணாம், அம்மா இருக்காங்கல்ல, என்னடா ஏதுடான்ட்டு கேட்பாங்க. வெளியே வச்சு பேசிக்கலாம். போனை போடுவோம் முதல்ல. ஹலோ, என்னண்ணே, இன்னைக்கு வேலைக்கு எதுவும் போயிருக்க மாட்டியே? வழக்கம் போல வீட்டுல தானே உட்காந்துருப்ப. உன் கொழுந்தியாலும் வந்திருப்பாள. எப்படிடா கரெக்டா சொல்லுது? வீட்டு பக்கம் எதுவும் வந்த? ஆமா, இதுதானே காலங்காலம் நடந்துட்டு இருக்கு. இது தெரியறதுக்கு வீட்டு பக்கத்துல வரணுமாக்கும். சரி சரி, உன்ட முக்கியமானட்டு ஒரு விஷயம் பேசணும். இந்த மாமூடு இருக்குல்ல, அது பக்கத்துல வந்துரு என்ன. நானும் இப்ப அங்கதான் போறேன், சீக்கிரம் வந்துரு. கொழுந்தியா இருக்கான்ட்டு இருந்து கடலை போட்டுக்கிட்டே இருக்காத. சரிடா. ஏன் முக்கியமாட்டு எதுவும் பேசணுமோ? சரி சரி வாரேன். இந்த கையும் எடுக்க போக வேண்டியது ஏன், அப்படியே வாரேன். இப்ப பாரு, சோகத்திலேயே உட்காந்துருக்கானே. நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்ட்டா நடக்காம போயிருச்சு. சரி, இங்க வரதாவது நல்லதா அமையிட்ட உனக்கு. இந்த இருக்கேன். பவித்ரான்ல சாவுதான். இவன் எப்படி நம்ம மாத்ததுக்கு? பாண்டி, காப்பி எதுவும் போட்டு கொண்டுட்டுமா? காப்பி எல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் வெளியே போறேன். வர கொஞ்ச நேரம் ஆகும். என்ன வர எங்கிட்ட போறான் வாரான், லீவு நாள் கூட வீட்டுல இருக்க மாட்டேங்க. என்னமோ செய்யறான், என்னட்டுதான் தெரியல.
இருக்கட்டு, எப்படினாலும் ஒரு நாள்ல சரியா தானே போகுது. கத்திரிக்காய் முத்தினா கடை தெருக்கு வந்துதானே ஆகணும். என்னடா திடீர்னு வர சொல்லியிருக்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? என்னே, உன்ட அன்னைக்கே சொல்லிட்டேன், நம்ம சொந்தக்கார பிள்ளை பவித்ரா விரும்புதேன். எனக்கு வீட்டுல பேசி எடுத்து எதுவும் நல்லது பண்ணி விடுனே. அம்மாட்டையும் சொல்லியாச்சு, அம்மா காது கொடுத்து கேட்க மாட்டுக்கு. நேத்து என்னடான்னா தரகரை வர சொல்லி பொண்ணு போட்டவா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அவனும் பெரிய இடத்து சம்பந்தமா இருக்குது, ஒரு வாரத்துல கொண்டுட்டு வரேன்ட்டு பல்ல காமிச்சிட்டு அவன் போயிட்டான். இப்படியே விட்டா சரிப்படாதனே. அம்மா மனசை மாத்தணும், உன்னால மட்டும்தான் முடியும். எதையாவது சொல்லி பேசி எடுத்து எனக்கு எப்படியாவது பவித்ராவை கல்யாணம் பண்ணி வைனே. பொண்ணு என்னடா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன். டேய், ஒருவேளை உனக்கு பொண்ணு பாக்குற பிள்ளைகளுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் முடிஞ்சிடும் போல. அந்த மாதிரி ரசியா கூட இருக்கலாம்டா உனக்கு. பவித்ராவை பார்த்து வச்சிருக்க, அந்த பிள்ளைய கூட வேற யாரு கூட கல்யாணம் நடந்தாலும் நடக்கலாம். வாய்ப்பு இருக்கு. சும்மா இது, நானே கடுப்புல இருக்கேன். சும்மா பல்ல காமிச்சிட்டு இருக்கத, பொண்ணுங்கிற பேரே எடுக்காத பாத்துக்க. நான் டென்ஷன் ஆயிடுவேன். அவளை விட்டு தள்ளு. நீ இந்த விஷயத்துக்கு வா. அம்மாட்ட எப்படி பேசுனா அம்மா ஓகே சொல்லும். அதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஐடியாவா தா. என் கல்யாணத்தை நல்லபடியா நீ முடிச்சு கொடுக்குத. என்னடா, அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல மாத்தவே முடியாது. ரொம்ப கஷ்டம்தான் உனக்கு கல்யாணம் நடக்க. ஏன்டா பாவம், உனக்கு கல்யாணம் நடக்க இந்த பாடா இருக்குது. அம்மாட்ட என்ன சொன்னா அம்மா சம்மதிப்பாக? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உனக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? உங்க பாரு, ஒழுங்கு மறுவாதையா அம்மாட்ட பேசி என் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி தார. இல்ல வாரம் வாரம் உன் குழந்தைய வீட்டுல வந்து தங்கவும், நீ கறி எடுத்து கொடுக்கவும், அங்க ஒரே கூத்தா நடக்குதுன்ட்டு அம்மாட்ட கொருத்தி போட்டுருவேன் பாத்துக்க. புறம் வீண் பிரச்சனையாகி போகும் சொல்லிவிட்டேன். டேய், ஏன்டா உனக்கு அந்த பிள்ளையாரு எப்பமாச்சுதான்டா வருது? வாரம் வாரம் வாரான்ட்டு போய் சொல்லுத. எப்பா அப்படி எதுவும் சொல்லிட்டு போயிடாத. அப்புறம் அம்மா ருத்ரா தாண்டவம் ஆடி போடும். பொறு, அதானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிடா, இப்பதானே இந்த விஷயத்த காலையில போட்டிருக்க. எனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடு. நல்லா யோசிச்சு நல்ல ஐடியாவா கிரியேட் பண்ணி அம்மாட்ட பேசி சம்மதத்தை வாங்குறோம். என்ன நான் சொல்லுது? ஒரு நாளோ 2 நாளோ 3 நாள்னாலும் எடுத்துக்க டைம். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு அடுத்த வாரம் பவித்ரா வீட்டுல போய் சம்பந்தம் பேச அம்மா என் கூட வரணும். அது உன் கையில தான் இருக்குனே, உன்னை நம்பிதான் இருக்கேன். சரிடா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணன் இருக்கேன், எல்லாம் முடிச்சு தரேன். என்ன? சரி, நான் கறி வாங்க போகணும். அங்க எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. அப்புறமா பாக்கேன். என்ன? அவன் உன்னை கெட்டதுக்கே அவ்வளவு பட வேண்டியதா இருக்கு. இதுல இவனுக்கு பொண்டாண்டி ஒரு பக்கம், குழந்தையா ஒரு பக்கம். கடவுளே!